நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆட்டோ ஆட்டோ சார் வாங்க சார் வாங்க நம்ம இல்ல சார் நம்ம இல்ல சார் ராதா சார் ராதா சார் ஃபர்ஸ்ட் நம்ம இல்ல சார் ராதா சார் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க ஏய் அது யாரு சார் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல நான் ஃபர்ஸ்டா நீ ஃபர்ஸ்டான்னு போட்டி போடுறத விட்டுட்டு ஆட்டோ ஓட்டல மட்டும் நான் ஃபர்ஸ்டா நீ ஃபர்ஸ்ட் போட்டி போடுங்க சார் அதெல்லாம் விடு சார் ராதா சார் ஃபர்ஸ்ட் நம்ம இல்ல சார் புளுவானி சார் நம்ம இல்ல வாங்க சார் நிறுத்துடா. யாரு ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னு எனக்கு முக்கியம் இல்ல, உங்களை எனக்கு பிடிக்கணும். அப்பதான் நான் உங்க ஆட்டோல ஏறுவேன். சார் என்ன பிடிக்கலையா சார் என்ன பிடிக்கலையா சார் பாஸ் அஜித் மாதிரி சார் என்ன பிடிக்கல சார் இவன் போய் அஜித் மாதிரி இருக்கானா லூசு மோன் மாதிரி இருக்கா, இவன் போய் அஜித்ன்றான் சார். பாருங்க சார் ஸ்டைலா ரஜினி மாதிரி அஜித் பார்த்தா ரஜினி மாவன் அப்படியே தாவு சார் நம்ம இல்ல உட்கார் சார் நம்ம இல்ல சார் வாங்க சார் சரி வாங்க சார் உங்க ரெண்டு பேருக்கும் டீசெண்டா நடந்து தெரியாது. என்னடா சொன்னா நான் என்ன சொன்னா உங்களை எனக்கு பிடிக்கணும், அப்பதான் ஆட்டோல நான் ஏறுவேன்னு சொன்னேன்ல. சார் என்ன உங்களுக்கு பிடிக்கணும்னா என்ன சார் பண்ண சொல்லு என்ன சார் பண்ண சொல்லுங்க சார். என்ன சார் பண்ணா क्वेश्चन நான் 3 கேள்வி கேட்பேன். கேள் சார் இவன் நான் பார்த்தேன் கேள் சார் பாஸ் क्वेश्चन உல்டா வடியில என்ன போடுவாங்க? இது இல்ல சார் பொல்லாத பிரபாதா உல்டா வடியில முளகு தான் போடுவாங்க சார் போய் சொல்றா சார் வெங்காயம் தான் சார் போடுவாங்க. அட வெங்காயம் அதான் சார் நானும் சொன்னேன். நீங்க ரெண்டு பேரும் சொன்னதும் தப்பு. உளுத்த வடியில நடுப்புற லபுக்குன்னு ஒரு ஓட்ட போடுவாங்க. சரி செகண்ட் क्वेश्चन போலீஸ் ஏன் திருண்ண பிடிக்குது? சார் இது என்ன சார் இது ஒரு கேள்வி நீ போய் கேட்டுக்கற திருண்ணா போலீஸ் பிடிதான சார் செய்வாங்க. திருண்ண போலீஸ் பிடிக்கலனா போலீஸ்க்கு வேலை போடும். நீங்க ரெண்டு பேர் சொன்னதும் தப்பு. திருட போலீஸ பூச்சா போலீஸ்க்கு தான் அசிங்கம். அதனாலதான் போலீஸ் திருண்ண பிடிக்குது. ஃபூல் கண்ட்ரி ஃபூல். நாங்கலாம் ஒண்ணும் பெருசா படிக்கல சார், எங்களுக்கு அந்த மாதிரி சிம்பிளா ஏதாவது கேள் சார். யூ மீ சிம்பிள்? யா ஓகே. ஒருத்தனுக்கு ஏன் பைத்தியம் பிடிக்குது? சார் மூளைல அடி போட்டுங்க சார், அதான் சார் பைத்தியம் பிடிக்குது. உங்களை மாரி மூளையே இல்லனா சார் உங்கள மாதிரி அவன அளவுக்கு அதிகமா யோசிச்சிருப்பா சார், அதான் பைத்தியம் பிடிச்சிச்சு. அதான் கிடையாது, அவனுக்கு மத்ததெல்லாம் பிடிக்காது, பைத்தியம் மட்டும் தான் பிடிக்கும். கண்ட்ரி ஃபூல் கண்ட்ரி ஃபூல். செல்லாத காட்சி பார்த்தோன்னா ஏன்டா செருப்பால அடிச்சுக்கிற? மொட்டை பிள்ளைங்களுக்கு கள்ளிப்பால் ஊத்தி கொல்றானுங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் எவனும் கொடுக்கலையா? ஏய் என்ன சொன்ன? இல்ல சார் நீங்க கேள்வி கேளுங்க சார். சோ 3 கேள்விக்கும் முட்டா பசங்க 2 பேருக்கும் பதில் சொல்ல தெரியல. ஒரு ஜெனரல் நாலேஜ் தெரியாத உங்க ஆட்டோல நானு ஏறி உட்கார மாட்டேன். நம்ம வண்டியில உட்கார் சார், உங்கள மாதிரி அறிவாளிங்க காலை ஆட்டோல பட்டா 1000 புண்ணியம் சார். வா சார் உட்கார் சார். சார் நம்ம தேவையா அழுங்கா குழுங்காம கூட்டிட்டு போன வண்டி சார், வந்து ஏறுங்க சார். சார் நமிதாவை அழுங்காம குலுங்காம கூட்டிட்டு போனா எப்படி சார் இருக்கான்? அழுங்கி குலுங்கி கூட்டிட்டு போனாதான் சார் குஜாலா இருக்கும். அசிங்கப்படுத்திட்டா சார் நம்ம வண்டியில உட்கார். எதுக்கு பிரச்சனை? காசு சுண்டி போட்டுரும். கரெக்ட் சார். டேய் என்னடா ஓனா எனக்கு ஒரு சவாரி வேணும். டேய் பூவா தலையா? நமக்கு எப்பவுமே தலைதான். பூ லக்கி ஃபெலோ. ஐயால கொண்டு போயிட்டானே. உட்கார் சார் உட்கார் சார் உட்கார் சார். எவ்வளவு கஷ்டப்பட்டு வீராங்க ஏத்திக்கிறேன். நல்ல மனுஷன் சார் உட்கார் சார். சார் எங்க சார் போனா? ஆக்சுவலி அமெரிக்காக்கு போகணும். அமெரிக்காவா? ஐயோ என்ன சார் முதல்லயே சொல்லிருக்க கூடாது, பெட்ரோல் டேங்க ஃபுல் பண்ணிட்டு போன சார். சரி ஆப்கானிஸ்தான் போகுமா? ஆப்கானிஸ்தானா? அது எங்க சார் இருக்குது? அட மடையா வில்லிவாக்கம் இருக்குது இல்ல, அங்க வந்து நேரா போயிட்டு ஐநாவரம் வருதா, அதையும் தாண்டி போனா ஆட்தொட்டி வருதா, ஆட்தொட்டி பக்கத்து தெருவுல கொசப்பட்டுன்னு ஒண்ணு இருக்குதா, அந்த ரைட் திரும்பினா மீன் கடன்னு ஒண்ணு இருக்குதா, அந்த ஏரியா தாண்டா ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் அதானா? ஆனா நம்ம வண்டியில அவ்வளவு அளவுக்குலாம் பெட்ரோல் இல்ல, 5 கிலோ வரைக்கும் தான் போகும். சரி அங்கேயே இருக்கு விட. சார் உங்ககிட்ட ஒரு மேட்டர் இருக்கானே சார். டேய் நான் அந்த பிசினஸ் விட்டு 2 மாசம் ஆகுதுடா. அதச்சா அத கேக்கல சார். இந்தி நடிகர் அமிதாப் பச்சன் உங்க சொந்தக்காரா சார்? ஏன் கேக்குற? இல்ல அசப்புல அவர மாதிரியே இருக்கிற சார் நீ. டேய் நான் அவர மாதிரி இல்லடா, என்ன மாதிரி அவரு இருக்கிறாருன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க சார். நான் உன்னை கலாச்சா நீ என்ன சோகா கலாச்ச சார். சார்
எங்க சார் பச்சை? சுவிட்சர்லாந்துல பச்சேன். சுவிட்சர்லாந்தா? அது எங்க சார் இருக்குது? டேய் மாங்க, பாரிஸ் போய் லாஸ்ட் லெஃப்ட் திரும்பினா ஹை கோர்ட் வருதா, ஹை கோர்ட் லாஸ்ட் போனா பூக்காட போலீஸ் ஸ்டேஷன் வருதா, அந்த ரைட் திரும்பினா கொத்தால் செடி வருதா, அந்த கொத்தால் செடி போயினே இந்த தர்மா ஹோட்டல் வருதா, அது பக்கத்துல முட்டு சந்துன்னு ஒண்ணு வருதா, அங்க இருக்கிற ஸ்கூல்ல தானே நான் 1வது பச்சு ஃபெயில் ஆனேன். சார் உன் நாக்குல சரஸ்வதி விளையாடுறா சார். ஏய் ஏன் சம்சாரம் பேர் உனக்கு எப்படி தெரியும்? நீ பண்ற வேலையை பார்த்தாலே தெரியுதா? சார் நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க சார்? கை வெட்டுறது காலை வெட்டுறது இதுதான் என் பிசினஸ். காலை வெட்டுறது கையை வெட்டுறதா? என்ன சார் சொல்றீங்க? ஏய் நான் மட்டன் ஷாப் வச்சிருக்கேன்டா. கால் வேணா காலு, கை வேணா கை. கையா? ஆட்டு கை சார் கையே. என்னது ஆட்டுக்கு கை இல்லையா? நேத்து கை இருந்த மாதிரி இருந்துச்சே. அதெல்லாம் யார் வேலை மேல கவனிக்கிறாங்க? வெட்டினமா பார்சல் பண்ணமா துட்டை வாங்கினமா தான் இருக்கிறான். அதான் என் வேலை. சார் அடுத்த வாரம் மாமனார் மாமியார்லாம் ஊர்ல இருந்து வராங்க சார். இந்த குடல் இடல் ஈரெல்லாம் கொஞ்சம் பார்சல் பண்ணி அனுப்பு சார். ஐயா இதெல்லாம் சப்பா மேட்ருப்பா. அனுப்புறேன். என் ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோ. ஒரு நிமிஷம் சார். சொல்லு சார். 60000100. சார் என்ன சார் பள்ளிக்காரன பின்கோட் நம்பர் மாதிரி இதே? ஆட என் ஃபோன் நம்பரை தானே கவர்மெண்ட்டே வச்சுக்குது. சார் என்ன உங்ககிட்ட ஒண்ணு சொன்னா வெக்கப்பட மாட்டேன் சார். என்னப்பா என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்ல போறியா? போ சார். உன்னை பார்த்தா திருவிளையாடல் படத்தை வர பால் வடியும் பாலகுமார மாதிரி பல 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 பலன்னு இருக்கிற சார். தம்பி ஒரு நிமிஷம் வண்டியை ஓரம் நிறுத்துறியா? நிறுத்தல சார். ஆ ஆ ஆ. எதுக்கு சார் வண்டியை ஓரம் கட்டி நிறுத்த சொன்னா? ஐயா அதை விடுப்பா. என்னை பார்த்து கடைசியா ஒரு வார்த்தை ஒன்று சொன்னியா? என்ன வார்த்தை பாது? அது வந்து ஐயோ நல்லா கொஞ்சம் யோசிச்சு போறான். ப்ளீஸ் யோசிச்சு போறான். அது வந்து திருவிளையாடல் படத்துல வர பால்வடியும் பாலமுருகன் மாதிரி பல 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 பலன்னுக்கிறீங்கன்னு சொன்ன தப்பா சார்? இல்ல என்னை பார்த்து எல்லாரும் விளக்கெண்ண மூஞ்சி விடியா மூஞ்சி நாய் நக்குன மூஞ்சின்னு சொல்லுவாங்கடா. ஆனா நீ ஒருத்தன் மட்டும் தானே என்னை பார்த்து பால்வடியும் பாலமுருகன் மூஞ்சி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உன்னை மறக்கவே மாட்டேன் நானு. இந்தாப்பா வச்சுக்க ஜவார். சத்தியமா உன்னை மறக்க மாட்டேன். போயிட்டு வரட்டா? மொத்த ரூபாயும் குத்துட்டு போறாரு. மூஞ்சி மூதேவி மாதிரி இருந்தாலும் உன் நாக்குல சரஸ்வதி மட்டும் இல்ல சார், லட்சுமி துர்கா எல்லாமே இருக்கிறாங்க சார். நீ பச்சவன் சார், பச்சவன். நான் படிக்காத தற்குறி. பார்த்து செஞ்சு போற பார் பெரிய மனுஷன் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டே கோபி, என்னடா உன்னை விட வயசுல பெரியவனை வாடா போடான்ற? அப்ப சுடிதார் போடு, வாடி போடின்னு கூப்பிடுறேன். ஆளிய மூஞ்சிய பாரு. ஹேய், ஸ்கூல்ல இந்த மாதிரி பேச சொல்லி தான் சொல்லி கொடுத்தாங்களா? ஸ்கூல்ல இருக்கிற பாடத்தையே சரியா கத்து தர மாட்டாங்க. இதுல இது வேற. வாயாடிக்கு பிறந்தது என்ன வாயாடுது பாத்தியா? சரி இங்க வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உனக்கு தான் வேலை வெட்டி இல்ல, எனக்குமா இல்ல. நான் கிளம்புறேன். டேய் கோபி, ஏன்டா இம்சை பண்ற? டேய் கோபி இங்க வா. நீ வந்தேன்னு வச்சுக்கோ, சித்தப்பா உனக்கு சாக்லேட் கொடுப்பேன். நீ இந்த இடத்த விட்டு போயிட்டனா உனக்கு இவ்ளோ சாக்லேட் கொடுப்பேன். ச்சே, ஒரு நச்சுன்னு ஃபிகரை கரெக்ட் பண்றதுக்கு நொட்டு பசங்கிட்ட எல்லாம் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. கோபிக்கண்ணா, வீட்ல அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஏன் நல்லா இல்ல? நம்ம மேக்கப் போட்டு அழகுபடுத்த போறியா? முதல்ல உன் மூஞ்சி மேக்கப் போடுறா. அத்தா மாதிரியே பொசுக்கு பொசுன்னு கோவம் வந்துரும். நிறுத்துறா. நீ என் சித்தியை டாவ் அடிக்கிற, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணோம் அதானே? எப்படிடா கோபி? இந்த சாக்லேட்லாம் யார் கொடுத்ததுன்னு நினைக்கிற? உன்ன மாதிரி என் சித்தியை டாவ் அடிக்கிற வெட்டி பசங்க கொடுத்தது. இன்னைக்கு கொஞ்சம் கலெக்ஷன் கம்மி தான். நான் என்ன சொல்றேன்னா, என் சித்தி எந்த ஸ்கூலு எந்த கிளாஸ், பிடிச்சது என்ன பிடிக்காதது என்ன, மொபைல் இருக்கா அந்த நம்பர் என்ன, அதானே கேட்க போற? எப்படிடா நான் கேட்க வேண்டியதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டு இருக்க? இந்த தெருல இருக்கிற எல்லாரும் இதே கேள்வி தானடா கேக்குறீங்க. போடா. பிஞ்சிலேயே பழுத்தது. என்ன அராஜகம் பண்ணுது பாத்தியா? இருறா உன வச்சுக்கிறேன். மணமகள் தேவை. காது கேட்காது, கண்ணு தெரியாது, 60 வயது வாலிபருக்கு 20 வயது மணமகள் தேவை. பின் குறிப்பு, படித்த பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆட்டோலாம் வராது. ஆட்டோ வேணாம், நீதான் வரணும். அறிவிக்குதாயா உனக்கு? ஆட்டோவே வராதுன்னா நான் எப்படியா வருவேன்? நான் யாரும் தெரியாம விளையாடிட்டு இருக்க. நீ டேய், நீ தான் சின்ன பிள்ளை மாதிரி பின்னாடி நின்று விளையாண்டுக்கிற. டேய் வேலு, இன்ஸ்பெக்டர் தீபாவளி
வாட் எ சர்ப்ரைஸ். நீங்க எப்படி? நானா நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். சூப்பர் சூப்பர் மொக்க ஜோக்கு சார். மொக்க போறதுல கில்லாடி. இன்னும் இந்த பழைய மொக்க ஜோக்க இன்னும் விடவே இல்லை நீங்க. ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்டேன். நான் உன்னை விசாரிக்க வந்திருக்கேன். எனக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்ல சார். என் பொண்டாடி தான் 3 நாளா ஒரே காய்ச்சல். போசல அப்படியே 6 லிட்டர் போட்டு விட்டா ஓடலாம் அனுபவம் விசாரிச்சுட்டு போங்க. என்னடே? ஓவல் சார். நீ சொன்னதுக்கு இவங்க வேணா சிரிக்கலாம், நான் சிரிக்க மாட்டேன். ஏன் சிரிக்க மாட்டேன்? மாட்டேன். ஏன் உனக்கு வாயில ஏதாவது புண்ணா இல்ல வாயில ஏதாவது வச்சிருக்கிறியா? 50 வயசு ஆச்சு, ஏன் சிரிக்க கத்துக்கல? ஏன் கத்துக்கல? நல்லா டேய் வேலு, நீ செஞ்சியா? சத்தியமா நான் செஞ்சு கிடையாது, திட்டி வேணும். ஆனா செஞ்சில இருக்குது எங்க தாத்தா. அடங்கோ. டேய், நீ ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்க. இந்த காரியத்தை செஞ்சியா இல்லையா? ஐயோ, நான் தான் வீட்டுல பொண்டாட்டிக்கு உடம்பு தெரியலன்றல, அப்புறம் எப்படி நான் சண்டை போடுவேன், குத்துவேன்? அப்படியே அடிச்சாலும் குத்துறாலும் நேரம் உங்ககிட்ட ஓடி வந்துடா. நீங்க சால்வ் பண்ண முடியாம நேரம் என்கிட்ட வந்துறீங்க. நான் இதை தப்பு பண்ணல. நீ தப்பு பண்ணியா பண்ணலையாங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. நீ முக்கியமில்லாத விஷயத்துக்கு தானே முக்கியம் வந்து விசாரிச்சுட்டு இருப்ப. ஆமா, எத்தனை வருஷமா இந்த வேலையை நீ பாத்துக்கிட்டு இருக்க? 5 வருஷமா பாத்துக்கிறேன் சார். 15 வருஷமா டிபி கொடுத்துட்டு இந்த வேலையை பாத்துட்டு இருக்க. சரி, கலெக்ஷன்ஸ் எப்படி? உங்க அளவுக்கு பிரமாதமா இல்லாட்டாலும் ஏதோ ஒரு அளவுக்கு வரும் சார். அதுக்குன்னு சில கஸ்டமர் வச்சிருக்கிறேன். கொலை பண்றதுக்குன்னு கஸ்டமர் வச்சிருக்காங்க. சரி, அந்த பாலமுருகனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு எல்லாமே அந்த பாலமுருகன் தான் சார். நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கும், என் பொண்டாட்டி உடம்பு நிறைய நகை நட்டு போட்டுன்னு இருக்கிறதுக்கும், என் கூட்டு பீரோ நிறைய பணம் இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் அந்த பாலமுருகன் தான் சார். எனக்கு கை கொடுத்ததே அவர் தான் சார். சரி, அந்த கையை இங்க. சார், கை கொடுத்தவன் அப்படியே புச்சினாவா இருப்பான்? கொடுத்தாரு போயிட்டாரு. நோ, கொடுத்த கை உங்ககிட்ட தான் இருக்கு. எங்க அந்த கை? லூசா சார் நீ? இன்ஸ்பெக்டரா? இன்ஸ்பெக்டரா நீ என்ன செலக்ஷன் இன்ஸ்பெக்டரானியா இல்ல காசு கொடுத்து இன்ஸ்பெக்டரானியா? தண்ட கர்மாந்தரத்துக்கு ஒன்னெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல வச்சுக்கிட்டு எப்படி குப்பை கொட்டுறாங்கன்னே தெரியல. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. நீ எல்லாம் ஒரு இன்ஸ்பெக்டரா? சாந்தமூர்த்தி, போய் இமிடியேட் செக் பண்ற ஆட்டோவை. ஓகே சார். ஹோ சார், இங்க கையில சார் பாடி தான் சார் இருக்கு. டேய், அது என் பொண்டாட்டி பாடியில அதுல என்ன கை வச்ச? கீழே போடாத சார், அது மேல போறது சார். ஐயோ, அந்த கருமத்தை கீழே போடு. பின்னாடி இருக்கா பாருடா. பின்னாடி கொக்கி தான் சார் இருக்கு. ஒக்கே பாக்கடா, டிக்கியே பாருடா. ஓகே சார். சார், கை இருக்கு சார். வா சாமி, வா. பாபா ஜாரே ஊட்டாண்டே நீ வரம் காட்டினா மாட்டேன். வாடா, போடா. சார், அது எனக்கு சம்மந்தம் இல்ல சார். நிதின் சார், சினிமா தேட்டர்ல தான் அவன் பாட்டை போட்டு டீ அடிப்பான், தம் அடிப்பான், காப்பி அடிப்பான். இந்த டேஷன்ல மட்டும் தான் சார் என்ன போட்டு அடிக்கிறீங்க சார். இவன் ரொம்ப வாய் அடிக்கிறா வாய் சார். ஜாஸ்தி தானே? ஆமா. வாயிலே நல்லா குத்து. நீ அடிச்சா அவனுக்கு எஃபெக்ட் ஆகணும். நீ என்னையா வாயில டிஸ்கா டிஸ்கான்னு சொல்லிட்டு இருக்க? அடியா நல்லா. வலிக்கு நானே உண்மையை ஒத்துக்கிறேன். நீ என்னடா ஒத்துக்கிறது? அவனே ஒத்துக்கிட்டான். ஆமா, அவன் தான் ஒத்துக்கிட்டான்ல, அப்புறம் என்னையா சார் அடிக்கிறீங்க? 3 உண்மையில 2 உண்மையை மட்டும்தான் ஒத்துக்கிட்டான். ஒரு உண்மையை ஒத்துக்கவே இல்லை. எஸ். எந்த உண்மையை ஒத்துக்கினா சார்? தலையை வெட்டது ஒத்துக்கிட்டான், காலை வெட்டினது ஒத்துக்கிட்டான். ஆனா கொலையை பண்ணது மட்டும்தான் ஒத்துக்கவே இல்லை. திரும்பவும் சொல்லுங்க சார். ஆனா போடா, ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால முடியாது. நீ தான் ரொம்ப அடி வாங்கிக்கிற பாரு, உனக்கு டயர்ட் ஆகுது. டேய், எல்லாரும் குத்துக்கடா அவனை. என்ன அடிச்சா மட்டும் அவன் ஒத்துக்குவானா? கண்டிப்பா ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். என்னுடைய இன்வெஸ்டிகேஷன்ல சிவியரான பனிஷ்மெண்ட். காதலன் படத்துல பின்னாடி ஐஸ் வச்சு அடிப்பாங்களே, தெரியுமா? சூப்பர் சீனு சார். அதே மாதிரியே பின்னாடி லேடி பேசி முதுகுல ஏறி உக்காருவாங்களா சார்? அந்த சீன்ல ஒரு சின்ன செயின், அவளுக்கு பதிலா நான் ஏறி உட்கார போறேன். அதே மாதிரி இந்த சீன்லயும் ஒரு சின்ன சேஞ்ச். என்ன? எனக்கு பதிலா இவரு 10 வாரே நீங்க ஏறிங்க. ஏய், பின்ன என்ன சார், என்ன அடிச்ச மாத்திரம் அவன் ஒத்துக்குவானா? ஒத்துப்பான் ஒத்துப்பான் ஒத்துப்பான். ஒத்துக்க மாட்டான். ஏய், இவன் வேலைக்காக மாட்டான், போட்டு குத்துக்கடா. ஏய், இருங்க. எல்லாம் ஆக்ஷன் பிளாக்கா போயிட்டு இருக்கு. சாக போடுங்க. புடிடி, போட்டு ஓடுறி. பிடி. திரும்ப சாக போட்டா சரவண மீனாட்சி சீரியல் நடிச்சு போறாங்க.
இது சிங்காரம் தெரு. சார் இவன் திரும்ப திரும்ப வாய் அடிக்கிறான் சார். அவன் திரும்ப திரும்ப வாய் அடிச்சா அப்ப திரும்ப திரும்ப வாயில குத்து. ஓகே சார். யோ, ஏயா பிரேக் விடாம இப்படி அடிச்சுக்கிறிய, உனக்கு மனசாட்சிக்குதா? ஏண்டா டேய், ஒருத்தரை போட்டு சாவடியா அடிச்சுக்கிறாங்க, நோவாம இப்படி உட்காந்து பிஸ்கட் தின்னுக்கிறியா? உனக்கே நல்லா இருக்குதாடா? நல்லா இருக்குப்பா, மொர மொரன்னு டேஸ்டா. உனக்கு ஒன்று வேணுமா? அடிங். ஏய் இங்க வந்து அந்த மூணாவது உண்மைய இப்ப நான் சொல்றேன். அந்த கொலையை செஞ்சது நான் தான். இதை ஏன்டா என்கிட்ட முன்னாடி சொல்ல? உங்க முன்னாடி தான் சார் இன்னும் சொல்றேன். டேய் காமெடி பண்ணது போதும், இப்படி வா. வாட் யூ வாண்ட்? ஏண்டா டேய், என்னை போட்டு சாவடி அடிச்சுன்னு இருந்தானுங்க, இவ்வளவு நேரமா உக்காந்துந்திய, முதல் பாட்டிலே சொல்ல வேண்டியதான்டா. சொல்லதான் நினைச்சேன். ரெண்டாவது பாட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, அதான் விட்டேன். சரிடா, ரெண்டாவது பாட்டு முடிஞ்ச உடனே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே? ஐயோ, சார் குத்த எஃபெக்ட் சூப்பரா இருந்ததுல, அதனால சைலண்டா போய் உக்காந்துட்டேன். சாரி வேலு, உண்மை தெரியாம ஒன்னு அடிச்சிட்டோம்ப்பா. நல்லா ஊற வச்சு ஊறுகாய போட்டு சாரி வேலை பூரி வேலைன்னு போக சார். டேய் இங்க வா, உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணும். கேளு. என்ன ஏன்டா கூட்டணும் வந்து அடி வாங்க வச்ச? சாரி மச்சான். என்னது மச்சானா? ஆமா மச்சான், எல்லாரும் என்ன பார்த்து கொலைகார, ரவுடி, பொறுக்கி, பொறுமோக்கெல்லாம் சொல்லுவாங்க மச்சான். ஆனா நீ ஒருத்த மட்டும் தான் மச்சான் என்ன பார்த்து திருவிளையாட படத்துல வர மாதிரி பால்வடியும் பாலமுருக மாதிரி பல 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 சொல்லிட்ட மச்சான். அதனாலதான் உன் திருமுகத்தை பார்க்க இந்த ஏற்பாடு. வாய மூடு சார். என்ன? நான் சிரிப்பு போலீஸ பாத்துக்கிறேன், ரவுடி போலீஸ பாத்துக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு லூசு போலீஸ இப்பதான் பாக்குறேன். லூசு போலீஸா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏமாமா, நீ அடிச்சா 10 பேர் பறந்து போய் விழுவாங்கன்னு சொல்லுவ, நீ போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க. அந்தால பெரிய சூப்பர் சூப்பரா ஏன் அடிச்சா 10 பேர் பறந்து போய் விழுறதுக்கு வேலையை பாடுறி. ஏண்டி புருஷங்கார அடி வாங்கிட்டு நொந்து போய் வந்து உக்காந்துக்கிறான், கொஞ்சம் கூட ஈவியர்கள் எல்லாமே பேசுகிறீங்களடி. ஈவி இறக்கிறதால தான் கம்முனுக்குறேன், இல்லனா என் கை தான் பேசிருக்கான். வாலண்டியா வாங்கிட்டு வந்து வாய் பத்தி அதுக்கு. நானா எங்கடி போய் வாங்கிட்டு வந்தேன், அவனுங்களா தாண்டி அள்ளி போட்டு போய் பொழுதுட்டாளுங்க. அப்பா அழுவாதப்பா. அப்பா சொல்றேன்ல, அழுவாதப்பா. பாத்தியாடி, பாத்தியா என் பிள்ளைய அப்பா அடி வாங்குறது அவனால தாங்க முடியல. இதாடி பெத்த பாசம், புள்ள சொல்லுது பாரு. அழுறத நிறுத்து. நீ அழுதா எனக்கே செம காண்டா இருக்கு, அப்படியே தூக்கி போட்டு மிதிக்கணும் போல இருக்கு. ஏன்டா பேச மாட்டேன்? வாத்தா வயித்துல நீ இருக்க சொல்ல வாயா கள்ளிப்பால கரைச்சியா தாந்துது, தட்டி விட்டம் பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும். டேய் வேலு, வீணா அடி வாங்கி சாவாத. அதான்டா சொல்லுவாங்க, ஜாக்கி சான் சாமியார் ஆயிட்டாருன்னா சாக்கடை பண்ணி கூட சண்டைக்கு வலிக்குமா. அப்போ என்ன சாக்கடை பண்ணின்னு சொல்றியா? இந்த வாங்கிக்க. யாருகிட்ட இன்னும் சம்பாரிச்சுட்டு வந்து குடுக்குற மாதிரி இந்த வாங்கிக்கொண்ட. டேய் வேலு, அடிச்ச ஆளுங்களை திருப்பி அடிக்க துப்பு இல்ல, பெத்த பையனியா போட்டு அடிக்கிற. இருடா, நீ அடி வாங்கின விஷயத்த உடனே வாங்கி போஸ்ட் அடிச்சு உனக்கு கேவலப்படுத்தல, நான் ஈஞ்ச பக்கம் ஈஸ்வரிக்கு போறக்கலடா. தச்சத்தல்லே வாசல் நின்னு வாய் ஜம்ப காட்டு பாரு. ஓ, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறீங்களா? இருங்கடி வெச்சுக்கிறேன். எப்படி பேசுது? பரம்பக்கு போறது எப்படி பேசும்? உன்ன வரதா பேசும். ஐயோ, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறீங்களா? என்ன படிக்க விடுங்க. இங்க இம்மா பெரிய கலர் நடந்துக்குது, அப்படி என்ன சப்ஜெக்ட மாஞ்சி மாஞ்சி படுத்துனுக்குற? காட்டு காட்டுனா தோப்பாத்தியா, இது மண்ண மாதிரி, இது புக்குக்குள்ளே ஒண்ணும் இல்ல. இதை இம்மா நேரமா படிச்சுக்கிறேன். இன்னாடி சீனுக்குள்ளே சீன் போடுறியா? தச்சே இந்தா வேற ஏதாவது எடுத்துப்படி. யோ மூஞ்ச கடையா? வேணாண்டி, மூஞ்ச காட்டினா என்ன மூஞ்ச காட்டுறேன்னு. தச்சே மூஞ்ச காட்டே. ஐயோ 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 ஐயோ, கட்ட படடி, நான் கூட உன்னை ரத்த கட்டின அளவுக்கு அடிச்சது இல்லையே. அந்த கொலையில போற குண்ட இன்னும் அடி அடிச்சுக்கிறான் பாத்தியா? இன்னத்துக்கு அவனை அடிச்சானுங்க. நான் ஏதோ கை வச்சிருந்தேனா? என்னதே, யார் மேல கை வச்ச? அடிப்பாடி, உன் மேல கை வைக்கிறதுக்கே நான் பர்மிஷன் கேட்டு தான் வைப்பேன். நான் எவன் மேல அடி கை வைக்க போறேன்? அப்ப இன்னத்துக்கு அடிச்சாங்க? அந்த ஒண்ணுக்கு தாண்டி அடிச்சானுங்க. சுட்டனி சும்மா கொதிக்க சூடாகுது, எட்டு மூஞ்சில ஊத்துனே. சொல்றத கேள்றி. ஆட்டோவில் ஒருத்தன் பைய வச்சுட்டு போயிட்டாண்டி, பை உள்ள ஒரு கை இருந்துச்சு, கட்சியில பார்த்தா மனுஷன் கை. என்ன இது?
ஆட்டோ நிறுத்தத்துக்கு கை போடுவானுங்க ஆட்டோக்குள்ளேயுமா கை போடுவானுங்க அட நீ வேற ஒண்ணுடி. இந்த காலத்து புள்ளைங்க வண்டியில ஏறினாலே அதானே பண்றானுங்க. ஏமாமா அது ஆம்பளை கையா இல்ல பொம்பளை கையா? மொக்க ஏண்டி ஆம்பளை கையந்தா முத்தம் கொடுக்க போறியா பொம்பளை கையந்தா மருதாணி வச்சு விட போறியா ஏயா நான் வெட்டலன்னு சொல்ல வேண்டியதானயா சொன்னனே காட்டு கத்துன அவன் காதுல ஊழடி. ஐயோ நீ பக்கத்துல போய் சொல்ல வேண்டியதானே தபார் நீ ஒத்தனம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஒப்புத்திரம் கொடுக்காம இரு. இதுல என்ன ஒரு தமாசுன்னா, இதோ பாரு இவர் அடி வாங்கிட்டா ஒரு தமாசு அதுல ஒரு தமாசுக்கு தான் என்ன தமாசியா சொல்ல அந்த அடி வாங்கின நாய் அங்கேயே உக்காந்து நான் தான் கைய வச்சேன்னு சொல்லாம பிஸ்கட் துண்ணு தான் கேட்க வேண்டியதானயா அவனே வந்து சாப்பிடுறியான்னு கேட்டான். நான் தான் வேணான்ட்டேன். அவகிட்ட நான் கை வெட்டல நீ தானே கை வெட்டன்னு சொல்லி கேட்க வேண்டியதானயா சொன்னனே எங்க கேட்டானுங்க. ஆம்பளை பீசி வச்சு அடிச்சுட்டா கூட பரவாயில்லடி, பொம்பளை பீசி எல்லாம் வச்சு அடிச்சுட்டானுங்கடி. என் புருஷனை பொம்பளை பீசிகளை விட்டு அடிச்சு அந்த புளி மூட்டைய துவைச்சு காய போடல என்ன சார் ஜூம் வர கஷ்டப்படுறீங்களா இருங்க நானே வரேன் என் பேரு ஈஞ்சம்பாக்கம் ஈஸ்வரி இல்ல மதுமிதா ஏ ஈஸ்வரி, எதுக்கு என்ன கூட்டு வந்த? நீ தான் நடந்து வர மாட்டேன்னு அடம் பிடிச்சல அதான் உன்னை தூக்கி வந்தேன் உன்னை ஒரு பையன் தூக்கின்னு வர மாட்டேன்ட்டான். ஏன் நீ அவன் நடக்கிறதெல்லாம் தூக்கின்னு போயிட்டா எவன் உன்னை தூக்கின்னு வருவான் கட்சியில ஒரு மீன்பாடி வண்டியில போட்டு தூக்கி ஆந்தோம். வர வழியில உன் வயிற்று தாங்காம அவனுக்கு 3 வாட்டி நெஞ்சு வலி வந்துச்சு தெரியுமா? என்னது நெஞ்சு வலியா? அவனுக்கு வேற வழியெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? அப்பா நான் இன்ஸ்பெக்டர் ஆயிருவேனாப்பா இந்த மாதிரி தொம்மைகள்லாம் இன்ஸ்பெக்டர் ஆகும்போது நீ அசிஸ்டன்ட் கமிஷனராவே ஆயிடுவடா கண்ணே. அது கிடக்கட்டும். என்ன ஏன் கடத்தனீங்க? பணத்துக்காக தானே கடத்தனீங்க? பணத்துக்காகவா? டேய் கோபி, இந்த பாக்கெட்ல பணங்குதா பாறா. அப்பா பாக்கெட்ல இத்தனோண்டு பென்சில் இருக்குப்பா இதோ பாருப்பா யோ இன்சே, தம் தூண்டு பென்சில் வாங்குறதுக்கு கூட யோகி இதெல்லாம ஸ்டேஷன்ல இருந்து எடுத்து போய் உன் பிள்ளை கொடுக்குறேன். உன்கிட்ட ஒண்ணும் தேராதுன்னு எனக்கு தெரியாது. அப்ப ஏன் கடத்தனீங்க? ரேப்பிக்கு பண்றதுக்காக கடத்தனீங்களா? உனக்கு அந்த ஆசை இருக்குதா? மச்சான் உன்னை எல்லாரும் எப்படி குப்புற போட்டு குபுர்னாங்களோ அதே மாதிரி இந்த பீஸ குனிய வச்சு குபுர் கஞ்சி காசணும் ஆமா. நான் யார் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் தீபாவளி. நீ இன்ஸ்பெக்டர்னா அது யாரு? சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, ஏன் கூண்டுல கூட பாத்திருப்ப. கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா? அது வெறித்தனமா தனியா நின்னு வேட்டையாடி பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா? பாக்குறியா? பாத்தியா? இது இன்ஸ்பெக்டர் போல்டு. அப்ப நான் யாரு? கழ போல்டு. எங்க இதே மாதிரி கம்பீரமா பேச பார்க்கலாம்? பேச மாட்டேன். நீ பேசலனா நாங்க பேசுவோம் என்ன பேசுவேன்? வண்டையா பேசுவோம் ஐயோ ஐயோ எப்ப ஐயோ ஐயோ பேசாதீங்க நிறுத்துங்க. நான் வேற பேசுறேன் பேசி தொலைக்கிறேன். பேசு. பேசுறேன். எங்க பேசு. சிங்கத்தை போட்டோல பாத்திருப்பேன், கூண்டுல பாத்திருப்பேன், தனியா காட்டுல வீரமா நடக்கிறத பாத்திருப்பேன். ஆனா நேர்ல பாத்திருக்கிறியா? அது கம்பீரமா வேட்டையாடுறத பாத்திருப்பியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் அப்படி வையா. யோ கைலாத்து. ஐயோ ஏன் புள்ளைய போட்டாச்சா? யோ எமோஷனல் உழுது போச்சு அடி. பேசியா ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசியா? ஃபர்ஸ்ட்ல இருந்தா? ஆமா. ஐயோ என்னால பண்ண முடியாது. சும்மா இருங்க. என்ன சொல்ல முடியல என் வீட்டுக்கார வச்சு கும்பு கும்பு குத்து வட்ட முடிஞ்சுதா பேசியா சிங்கத்தை சாரி டப்ல பேசுறேன். ஐயோ நீங்க பண்ற அனுபவ தாங்க முடியலையே. சிங்கத்தை போட்டோல பாத்திருப்பேன், ஏன் கூண்டுல பாத்திருப்பேன், புலி கூண்டுல பாத்திருப்பேன், காட்டுல வீரமா ஆவேசத்தோடு நடந்தது பாத்திருப்பியா? ஜவியா உன்ன போலீஸ் வேலைக்கு எடுத்துட்ட சிங்கத்தை போய் புலிகுண்டுல யாராவது பார்க்க முடியுமா? சிங்க போய் புலிகுண்டுல இருக்குன்னு சொல்றியா? இன்னும் கடையில புலி இருக்குன்னு சொல்ல அறிவு இருக்கா உனக்கு? ஏமா ஏதாவது ஒன்று சொன்னேன். ஏமா ஏதாவது ஒண்ணு சொல்ல கூடாது. அங்க என்ன பாத்தியா அத்தை மட்டும் தான் சொல்லணும். 1 2 நீங்க சொல்ல கூடாது நான் சொல்லணும். ரெடி பா. சிங்கத்தை கூண்டுல பாத்திருப்பேன், சிங்கத்தை போட்டோல பாத்திருப்பேன், சிங்கத்தை காட்டுல பாத்திருப்பேன். ஆனா வீரமா நடந்து பாத்திருக்கியா? உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்துக்கிறியா? இப்ப பார்த்தா பேஜாராயிடுவ நீ. சிங்க என்ன உன்ன மாதிரி அழுமா? ஐயோ ஏன் டார்ச்சர் பண்றீங்க? விட்டுருங்களேன். டார்ச்சர் வேற பண்ணிக்கிறாங்களா? என் புருஷன் மூஞ்ச பாத்தியா? என்ன குத்துக்கிறீங்க பாத்தியா? நீங்க எப்ப குத்துறது பதில் சொல்றியே? தெரியல போல் இருக்கு. சிங்கத்தை காட்டுல பாத்திருப்பேன், கூண்டுல பாத்திருப்பேன், ஏன் வீரமா நடந்து பாத்திருப்பேன். ஆனா என் கைய ஓங்கி அடிச்சா ரோட்ல சும்மா போன எங்க மாமாவை
காட்டு காட்டுன்னு காட்டுன தீபாவளிக்கு இப்ப நாங்க யாருன்னு காட்ட போறோம். வேலு மாமா, நீங்க சொல்லுங்க, இவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு எத்தனை அடி கொடுக்கலாம்? அதாவது ஒரு சூர்யா மாதிரி நல்லா அந்த போல்டா பண்ணுவாருன்னு நினைச்சேன். ஆனா இந்த கடை போல்டு கிளீன் போல்ட் ஆயிட்டாரு. மத்தபடி அந்த ட்ரெஸ்ஸை பொறுத்தவரையிலும் அந்த இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் ஒரு பக்காவா செட் ஆகுது. அதை பத்தி நம்ம ஒன்றும் பேச வேணாம். ஆனா இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஆமா ஆமா, கரெக்ட். ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இவர் கிடைச்சது, அதை காப்பாத்திக்கல. ஐ எம் டோட்டலி அப்செட் அண்ட் டிசப்பாயிண்டட். ஆக நான் இவர் கொடுக்குற மார்க் என்னன்னா 10க்கு 5 அடி. டேய், இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. 5 அடிலாம் இந்த உடம்பு தாங்காதடா. கரெக்ட். உன் உடம்புக்கு 5 அடி தாங்காது. 6 அடி கொடுக்குறேன். 1 2 3 4 5 6. ஈஸ்வரியக்கா, சிங்கம் படத்துல வர டயலாக அசிங்கப்படுத்தின இந்த தீபாவளிக்கு நீங்க எத்தனை அடி கொடுக்க போறீங்க? நான் உங்க மாமா வரலாம் பாவம் 6 அடிலாம் அடிச்சு கஷ்டப்பட்டு விரும்பல. பாக்கிறதுக்கு ரொம்ப பெரிய மனுஷாங்கிறாரு. அதனால என்னோட அடி வந்து ஒரே ஒரு அடி. அம்மா மகராசி, உன் புருஷன் 6 அடி அடிச்சாப்பா. என்னால தாங்க முடியலமா. நீ ஒரு அடி கொடுக்குறேங்கிற, நீ நல்லா இருக்கணும். ஒரு அடி அடிச்சாலும் மாவன நாயடி. நிறுத்துங்க. உன்னை ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருந்தா பாக்குற ஜனங்களுக்கு போர் அடிக்கும். அவங்க உருட்டு கட்டி எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி நாம வேற ஒரு ரவுண்டுக்கு போவோம். டேய், இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இல்லையாடா? ஒரு பிரேக் கூட இல்லாம எடுக்கிறீங்களே. You want break? யா, Break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பண்ணுகிற அந்த ஆளு? என்ன பண்ணுகிற? ரெஸ்ட் எடுக்கிறேம்மா. என் புருஷனை ரெஸ்ட் இல்லாம அடிச்சுட்ட. இங்க வந்து நீ ரெஸ்ட் எடுத்துனுக்கிறியா? மாவன உனக்கு ரெஸ்ட் பிடிக்கிற அளவுக்கு வேலை கொடுக்குறேன். தச்சேந்திரியா, இங்க வாயே. என்ன மாவன என்ன திமிரு இருந்தா என்ன பிடிச்சி இறங்குவ? வாயா போயா போயா போயா. டேய் 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 இல்லடா, உன் பேருனா? ஏன் உனக்கு தெரியாதா? டேய் கேட்டா சொல்றா, உன் பேருனா? தீபாவளி. என்னடா பேரு? ப்ரூஸ்லி ஜெட்லின்னு சும்மா கம்பீரமா பேர் வைக்கிறத விட்டு போலீஸ்காரனா எடுத்துக்கிற கோமாளி மாதிரி தீபாவளின்னு பேர் வச்சுருக்கிற. ஆட்டோ ஓட்ட தெரியுமா? ஏன் ஸ்கூல் சவாரி அடிக்கலான்னு தான் கேட்கறேன். ஓட்ட தெரியுமா தெரியாதா? மாவனை தெரியலன்னு சொன்னாலும் வச்சு சாவடி வச்சிருவேன். தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியும். ஓட்டு. ஏண்டா ஓட்டு. ஆட்டோ ஓட்டுறிய வண்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி வண்டியை தொடக்கணும்னு அறிவில்ல உனக்கு? வண்டியை தொடச்சு பாவிகளா, தொடக்கிறேன்டா. எவ்வளவு தூசிடா. எவ்வளவு நேரமா தொடச்சுன்னு இருப்ப? சவாரி எத்தனை பார்த்தாவள சட்டு மட்டும் கிளம்பு. வண்டி எடுத்து ஓட்டியும் போறிய, ஸ்டார்ட் பண்ணி போனோன்னு அறிவில்ல உனக்கு? ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறா. படுத்துறானே. ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளர்ந்துதான் உனக்கு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு முன்னாடி சாவி பண்ணனு புத்தி இல்ல உனக்கு? ஏண்டா இப்படி சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓட்டு. இரு இரு இரு. வா. நான் வண்டி ஓட்டுறேன். தண்டக்கரமாந்தத்துக்கு அறிவில்ல உனக்கு? நான்சென்ஸ். வண்டி ஓட்டும் போது வண்டியில கீரை போட்டு ஓட்டணும் தெரியாது உனக்கு? ஓட்டு, கீரை போட்டு ஓட்டு. ஓட்டு. ஓட்டுறேன் ஓட்டுறேன். வண்டி கீரை போட்டு ஓட்டினா போதுமா? மீட்டர் போட தேவையில்ல. மீட்டர் போடாட்டா போலீஸ் கேஸ். போலீஸ்காரன் நடந்து இவ்வளவு மீட்டர் போடணும்னு கூட தெரியல உனக்கு. மீட்டர் போட்டு வண்டி ஓட்டு. போடு. போடுற இருடா. கொஞ்சம் நெஞ்ச மாடா வச்சு அடிச்சிருக்க. மீட்டர் போட்டு அப்படியே வெறும் வண்டியை ஓட்டுன்னு வருவியா? சவாரி ஏத்தவள உனக்கு? ஏத்தமா வேணுமா? சவாரிக்கு நான் எங்கடா போவேன்? நான் இருக்கேன், என்ன உட்கார வச்சு ஓட்டு. ஷாட். சரி ஏறு.
வண்டி சவாரி ஏத்ததுக்கு முன்னாடி எங்க போனோம் எங்க இறங்கணும்னு கேட்டு ஏத்த மாட்டேன். ஐயோ என்னால முடியாதுடா, என்ன விட்டுறா. எப்பா என்ன விட்டுறா. சரி ஒரே ஒரு ரவுண்ட் அடிச்சு விட்டுறேன். ஏண்டா? சரி ஒரே ரவுண்ட் ஓட்டு. ஒரு ரவுண்டோட விட்டுறியா? நிஜமா விட்டுறியா? விட்டுருவேன், ஓட்டு. மிரட்டாதடா. ரவுண்டோட ஓட்டு. ஐயோ முன்மினை பெண்ணை சுடுங்கிறாங்களே, இதுதான் போல் இருக்கு. முட்டாளு முட்டாளு முட்டாளு, அறிவு கட்ட முட்டாளு, அறிவு கட்ட முட்டாளு. பைத்தியக்காரன் மாதிரி நடு வீட்டுல ஆட்டோ ஓட்டுறிய. பக்கமா இல்ல உனக்கு, அசிங்கமா இல்ல உனக்கு. ஏண்டா நீ தானே ஓட்ட சொன்ன? நான் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சிருவேன். பக்கத்து வீட்டுல போய் அண்டா குண்டா எல்லாம் தூக்கின்னு வா சொல்றேன். எல்லாத்தையும் தூக்கின்னு வந்து என்கிட்ட கொடுக்க ஒரு போலீஸ்காரன் வந்து நான்சென்ஸ். அப்ஜெக்ஷன். கண்ணே கொஞ்சம் உப்புமா குடுறா, சாப்பிட்டு போட்டோம். உப்புமா சாப்பிடுறியா? எனக்கு வேணாடா, என்ன விட்டுறா, நான் போயிடுறேன். ஒழுங்கு மரியாதையா இருக்கணும். வேலு வேலுமா வேலு, பெரிய. ஓ ஓகேடா, போயிடுடா போயிடுறேன். சாப்பிடு, செல்லம் சாப்பிடுறீ. நான் ஊட்டி விடுறேன்னா ஆட்டோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுவ? அவ்வளவு பயம் இருக்கணும். நம்மள இனிமேல் பிடிக்க மாட்டான். என்னடா காலையில ஷூட்டிங்ல தின்ன பொங்கல் செரிக்கலையா? இதுக்கு அதுக்கு நடந்துட்டு இருக்கீங்க? நோ டீப் திங்கிங். ஆமா, அப்படியே சிங்காரம் தெரு ரேட்டிங்க 10-15 ஏத்தி விட போறீங்களாக்கும். டீப் திங்கிங்கா, டீப் திங்கிங். என்னடா இது கண்ணாடி? தெருவுல விளையாடிட்டு இருந்த குழந்தைகிட்ட இருந்து புடிங்கிட்டு வந்து சீன் போடுறியா? சீனு கல்றாத கல்றா குடு. எப்படி இருக்கு? கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏன் என்கிட்ட இருந்து புடிங்க போட்டா நல்லாவா இருக்கும்? அப்படியே போட்டனா எதுக்கு எடுத்தாலும் கூட கூடவா பேசிக்கிட்டு இருக்க? சுந்தரி, என்ன? ஸ்ட்ராங்கா 3 ஃபில்டர் காபி போடுமா. உள்ள யாரு தலைவர்? அன்சிகா மோத்துவாணி மூடு. என் வீட்டுக்காரி. எனக்கெல்லாம் அப்படி கொடுக்க மாட்டாள. என் வீட்டுக்காரி உனக்கு எதுக்குடா கொடுக்கணும்? ஐயோ தலைவரே, என் வீட்டுல என் பொண்டாட்டி இப்படி எல்லாம் கொடுக்க மாட்டாளேன்னு ஆனா சொன்னேன். நான் வந்தா குடுக்கறாளே. என்னது? சஸ்பென்ஸ்லயே சாவு. ச்சே, என்னடா இது? இந்த நாட்டுல வர வர உழைப்புன்றதே குறைஞ்சு போச்சு. திண்ணையில உட்காந்து 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே தெரியலையா? தெருவுல போறவனை அவனை கூப்பிட்டு சிகரெட் வாங்கிட்டு வர சொல்லிருப்ப. அவன் போறான் இருப்பான். உடனே உழைப்பு குறைஞ்சு போச்சுன்றியா? அது இல்லடா மூதேவி, உழைப்புனா எங்க தாத்தா பாட்டி தான்டா. இப்ப கூட பாரு. எங்க பாக்குறது? அவங்க எல்லாம் குண்டாஞ்சோறு திங்கிறாங்கன்னு அவங்கள அடிச்சு விரட்டி விட்டியே. இன்னும் முதல்ல விரட்டி விடணும்டா. ஏன் பண்ணில கண்டா? என்னம்மா? கொஞ்சம் மொட்டை மாடிக்கு வரியா? எதுக்கு? நேத்து மாதிரி கீழே தள்ளி விடுறதுக்கா? நான் வர மாட்டேன். பேசாம அவங்கள இங்க தள்ளி விடுங்க தலைவர். செத்துருவடா, செத்துருவேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்கிங். போதும் மூடு. ஆமா, இப்ப நம்ம நாட்டுல என்ன விசேஷம் வரப்போகுது? எம்பி எலெக்ஷன் வரப்போகுது தலைவரே. நான் எம்பி எலெக்ஷன்ல நிக்கலான்னு இருக்கேன். நீ எல்லாம் 2 ரூபா போட்டு எடமிஷன்ல நிக்க மாட்டேன். நீ எம்பி எலெக்ஷன்ல நிக்க போறியா? அதுக்கெல்லாம் நிறைய கான்டாக்ட் வேணும் தலைவரே. போடா புண்ணாக்கு. என் மொபைல்ல 300 கான்டாக்ட் இருக்கு. அது போதாதா? இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்க, இருக்க 2 பேரும் வடக்க தெக்கன்னு பிச்சுட்டு போயிடும். இப்ப எதுக்குடா கோச்சு? இதுக்கு தான் கோச்சுக்கிறோம், வேற எதுக்கு கோச்சுக்கிறோம்? இருடா, நாமளும் ஒவ்வொரு வாட்டியும் சீட்டு கேக்குறோம். அதுவும் யார்கிட்ட? நரேந்திர மோடி ஜி கிட்ட கேக்குறோம், சோனியா ஜி கிட்ட கேக்குறோம். யாரும் தர மாட்டேங்கிறாங்க. நீ 37 ஜில போனாலே ஒரு வேலையும் சீட்டு கொடுக்க மாட்டான். ஃபுட்போர்ட் அடிச்சிட்டு வருவ. உனக்கு எதுக்கு இந்த ஆசை? தலைவரே, எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கணும்னா பேர் சொல்ற மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கணும். ஏன் செய்யல? நம்ம கம்ப்யூட்டர் விநாயகர் கோயில்ல இருக்கிற டியூப் லைட்ல உபயம் நெருப்பு நீலகண்டன் இருக்கும். அது போதாதா? அதே கோயில்ல கம்ப்யூட்டர் பிள்ளையார ஆபரேட்டர் பண்ணேன்னு மவுச பிடிச்ச ஆட்டுறேன்னு மூஞ்சிலிய பிடிச்ச ஆட்டி அடிச்சு உடைச்சு அடி வாங்கினியே, அது போதாதா? ஏன் இப்படி எல்லாம் பேசி பழகுற? ஐ ரியலி அப்செட். டேய் தீஞ்சு போன மூஞ்சா, அரசியல்ல இப்படி எல்லாம் பேசி பழகுனாதான் மீட்டிங்ல அனல் பறக்க பேச முடியும். இங்க பாருடா, இந்த வாட்டி மட்டும் எனக்கு சீட்டு தரல, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இந்த ஊருக்கே தெரியும். அத உன் வாயால வேற சொல்றியா? ஏன் உங்க ஆயா வாயால சொல்றியா? டேய் பங்குனி, வாங்கி தின்ன கையால வரட்டி தட்டி மூஞ்சில அடிக்கிறியா? இந்த நக்கலு நையாண்டி எல்லாம் என்கிட்ட வச்சுக்க. என் பொண்டாட்டி உன்கிட்ட சாவகாசமே வச்சுக்காத. அதே மீறி நான் வச்சுக்கல. என்னடா வச்சுக்கல எச்சக்கலன்னு? யாரா அவன் ஸ்லோ மோஷன்ல திரும்புறான்? ஒரு மாசத்துல பிறந்திருப்பானோ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தலைவரே, அவன் யாருன்னு தெரியுதா? இவனா?
ஏன் தெரியாம உன் பெரியம்மா பொண்ணு எடுப்பு பள்ளியை இழுத்துட்டு ஓடுனானே கொன்னவன் அவன் தானே இவன். ஐயோ அவன் இல்ல, பெரியம்மா பொண்ணு இழுத்துட்டு ஓடுனவன் யாரா? அதுவா இப்ப முக்கியம். சரி விடு, உன் வீட்டு விஷயம் உனக்கே முக்கியமா தோணல, எனக்கு என்ன வந்துச்சு? அப்ப அவன் யாரு? போன வாரம் மீட்டிங்ல உங்களை செருப்ப கட்டிட்டானே அவன் தான். டேய் அது அவன் இல்லடா, அவன் பச்சை கலர் Dress போட்டுக்கிட்டு பச்சை பச்சையா பேசி அடிச்சான். ஒரே வாரமா ஒரே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அலையறதுக்கு உங்களாட்ட அது என்ன கண்டினியூட்டி ட்ரெஸ்ஸா? அவன் தான் அடிச்சது. டேய் அவன் அடிக்கலடா, போன வாரம் வீட்டுக்கு வந்து போட்டுட்டு போன ஏன் செருப்பை கலட்டி கொடுத்தான். உனக்கு எதுக்கு சந்தேகம்? அவனே கேட்டுருவான். டேய், போன வாரம் தலைவர் மீட்டிங்ல செருப்பால் அடிச்சது நீ தானடா? அடிங்க, இன்னொரு வாட்டி அவன் செருப்படி வாங்கணுமா? நம்ம வீட்டு வாசல்லே வந்து நின்னுக்கிட்டு இவ்வளவு தைரியமா பேசுறான்னா இவன் பெரிய ரவுடியா தான் இருப்பான். இவன் என்னடா பிஸ்கோத் ரவுடி? திருநெல்வேலியில இருக்கிறாரே என் மாமா கொத்துக்கறி கோவிந்தன், அவரே இவனை விட பெரிய ரவுடி. யாரு அந்த கருங்குண்டனா? பொண்டாட்டி பிள்ளை அடிக்கிறதுன்னு ஒரு வாரமா உன் வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அவனா ரவுடி? டேய் என் மாமனை பத்தி தப்பா எடை போடாத, அவர் அடிச்சாருன்னா ரத்தம் பார்க்காம விட மாட்டாரு. என்ன கொசுவையா? எல்லாம் விளையாட்டா போச்சா உனக்கு? பின்ன என்ன கொசு அடிக்கிறது விளையாட்டு தானே? பங்குனி, நம்ம தலைவரை செருப்பால் அடிச்சவன் நம்ம ஏரியாவுக்கே வந்திருக்கான். அவன் அடிக்கிறத விட்டுட்டு தலைவரை நக்கல் அடிச்சிட்டு இருக்கியா? உர்ரா, நாய் கடிச்சா நாம திருப்பியா கடிக்க போறோம்? நீ பேசுறங்கிற பேர்ல நாயை விட கேவலமா இருந்துடா. தலைவரே, வீரம் விளைஞ்ச பூமி திருநெல்வேலி, தாமிரபரணி தண்ணியை குடிச்சு வளர்ந்த நீங்க பயப்படலாமா? டேய் நான் எங்கடா தாமிரபரணி தண்ணியை குடிக்கிறேன்? 35 ரூபாய்க்கு கேன் வாட்டரை கடனுக்கு வாங்கி குடிக்கிறேன்டா. நீங்களே பேசிக்கிறதா எப்படி? ரொம்ப நேரமா ஒருத்தன் டைலாக் இல்லாம வெயிட்டிங்ல நிக்கிறான் அடி வாங்குறதுக்கு. வாங்க அவங்கிட்ட என்ன பேசி தீர்ப்போம். அவன் ஒண்டியா வந்து நம்ம ஏரியாவுல மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு அவனை உண்டு இல்லன்னு பண்ணிடலாம் தலைவரே. ஒண்ணும் வேணாம்டா, சும்மா இருடா. ஐயோ தலைவரே, அவன் உங்களை செருப்பால் அடிச்சிருக்கான். அவனை சும்மா விட கூடாது. அவன் என்னத்தனடா செருப்பால் அடிச்சான்? உங்களையே அடிச்சான். எனக்கு வராத ரோசம் உங்களுக்கு ஏன்டா வருது? என்னால தாங்க முடியல தலைவரே. டேய் அவன் இருக்கிற சைஸ பார்த்தா அவன் அடிக்கிற அடியை என்னால தாங்க முடியாதுடா. வெயிட் அண்ட் see. டேய் நான் அடி வாங்குறத பார்க்கணும்ன்ற. அது வந்து தம்பி யார் மேல கை வச்ச? அட நாசமா போறவனே, அவனை தடுக்கிறதுக்குள்ள நீ ஏன்டா அடிச்ச? தலைவரே, நான் இல்ல. தலைவரே, வேலை முடிக்குது. தலைவரே அடிச்சாச்சு, லஞ்சிட்டு சாப்பிட போறேன். ஈவினிங் மீட் பண்ணுவோம். அப்புறம் அவனை நீங்களும் கலந்து பேசுங்க. வாடா மச்சே. வாடா தலைவரே. டேய் ஈவினிங் வந்து நீங்க மேல அடிச்ச ஒண்ணா பை. ஐயோ உள்ள வரானே. நீர் கவசம் நோக்கம் பொடிபடப்பட்ட சிந்தா 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 கசை. புடி இது அது இது அது அது இது எது? இருடா வேற கேம் ட்ரை பண்றேன். ஐயோ விட மாட்டேங்கிறானே, என்ன பண்றது? இந்த பூச்செடியை உடனே தூக்கு, உடனே தூக்கு. அங்க வை, அங்க வை. அது சரிப்படாது, இங்க வை. அது வாஸ்து சரியில்லை, இங்க வை. கீழே வைடா. ஐயோ அந்த வேலையை சொல்ற வேலையெல்லாம் செய்யறானே. சுந்தரி காப்பாத்து காப்பாத்து. அம்மா நான் இதுக்கே உன்னை காப்பாத்தணும்? கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. என்ன ஒழுங்கா வச்சு நீ காப்பாத்துனியா? ஐயோ பின்னாடி ஒருத்தன் வர்றான்டி. உன்னை வச்சு காப்பாத்துறதே ஒரு தண்டம். இது இன்னொருத்தனை வச்சு வேற காப்பாத்தணுமா? சீ, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஏன் பொம்பளையா இருந்தா லேடிஸ் கிளப்ல சேர்த்து விட போறியா? பகல்ல கேட்க வேண்டிய கேள்வியாடி இது. நீ ராத்திரில வந்த உடனே அசந்து தூங்கிடுறியே, நான் என்ன பண்ண? என்ன என்னடி பண்ண சொல்ற? 1008 இடத்துல மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்த அசதியில அப்படியே தூங்கிடுறேன். ஓ, அந்த முட்டை சந்தில 3 பேர் மொக்க போடுறதுக்கு பேர் தான் மீட்டிங்கா? இப்படி தாண்டி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ அவன் வந்துட போறான்டி. வந்துட்டியா? யோ ஏன் லேட்? டைரக்டர் லேட்டா வர சொன்னாரா? இங்க பார், டயலாக் போர்ஷன் ஓவர். ஆக்ஷன் பிளாக். சுந்தரி நீ கண்டினியூ பண்ணிக்க. ஆக்ஷன். செருப்பு பிஞ்சிரும். இதுக்கு மட்டும் தான் சார். வாடா வா. என்ன அனுப்பிச்சிட்டு அவனை வாடா வான்னு கூப்பிடுறா? நாமளே ரூட் போட்டு கொடுத்துட்டோமோ? சுந்தரி ஒன்லி ஆக்ஷன். அடிங்க. நம்மள விட செம போல பொளக்குறாளே. போடு போடு.
என்ன இந்த அடி அடிக்கிறா? நம்மள கூட இவ்வளவு அடிக்கலையே. அடி வாங்குறதுக்கா போதுமாடா, இன்னும் வேணுமா உனக்கு? போதுமான ஃபுட்டேஜ் கிடைச்சிட்டு போதுங்க. வரேங்க. இந்த பேர்ட்ட பேசிட்டாலே யாருமோ முடிக்கணும். ஐயோ சுந்தரி, இதுவரை சுந்தரி என்று அழைக்கப்பட்ட நீ இன்று முதல் சூப்பர் சுந்தரி என்று அழைக்கப்படுவாய். என்னடா உனக்கு வேணுமா? சொல்லு. எம்மா, அது- வேண்டாண்டி.